Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு குழி பணியாரம். இந்த ஒரு குழி பணியாரம் வந்து நாம எப்பவும் சாப்பிடுற பணியாரம் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரண்டா நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டா அருமையா இருந்துச்சுங்க. இன்னைக்கு இந்த ஒரு குழி பணியாரத்தை அம்மா நமக்காக எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிராமத்து ஸ்பெஷலுங்க ஒரு குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு குழி பணியாரத்துக்கு வந்துங்க அரைப்படி புழுங்கரிசி, ஒரு 100 வந்து உளுந்து, வெந்தயம் ஒரு டீஸ்பூன், பச்சரிசி ஒரு 100, 100 பாசிப்பருப்பு ஒரு 100. இது தனித்தனியாக ஊற வச்சு பச்சரிசி கூடவே புழுங்கரிசி கூடவே சேர்த்து ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சு அரிசி ஆட்டிக்கிட்டு இது தனியாக ஆட்டி போட்டுறணும். மாவோட இது தனியாக ஆட்டி போட்டு இந்த ஒரு குழி பணியாரத்துக்கு 2 மணி நேரம் ஊறணுங்க. புறணையாக அரைச்சி புளியில் எண்ணெய் ஊற்றினா மொறுன்னு வருங்க. புளிக்க வேண்டியது இல்லைங்க, புளிக்காமல் ஊற்றுங்க, புளிச்சா வராது. அரிசி தனியாக அரைச்சிக்கோங்க, உளுந்து தனியாக அரைச்சிக்கோங்க, பாசிப்பருப்பு தனியாக அரைச்சிக்கோங்க. கிரைண்டர்லேயே அரைங்க. புளிக்கக்கூடாது, புளிக்காமல் ஊற்றுனீங்கன்னா நல்லா வரும், புளிச்சதுன்னா வராது. உப்பு போட்டு அரைச்சி எல்லாம் கலந்து உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க, கரைச்சி ஊற்றுங்க. புளிச்சா வராதுங்க, புளிக்க வைக்காமல் ஊற்றுங்க. இந்த ஒரு குழி பணியாரம் வந்து நம்ம நார்மலாக எப்பவும் செய்கிற பணியார கல்லை ஊற்றி செய்ய முடியாது. இந்த பணியாரம் செய்கிறதுக்குமே தனியாகவே இந்த கல் இருக்குங்க. இதில் ஊற்றி இன்றைக்கி நம்ம எப்படி இந்த ஒரு குழி பணியாரம் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஒரு குழி பணியாரம் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி செய்யுங்க, அப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்குங்க. ஒரு 2 அல்லது 3 டீஸ்பூன் எண்ணெய் முதல்ல ஊற்றிக்கோங்க. இப்போது பணியாரத்தை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்க. ஒரு சைடு வெந்த உடனே அதை இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான நல்ல மொறுமொறுப்பான ஒரு குழி பணியாரம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சொல்லு. பேர் சொல்லு.
சரி சொல்லடி தங்கம். சொல்லு. என்னோட பேர் கோகுல். சரி ஓகே ஓகே. கோகுல் பேர் சொல்லுங்க. இது என்னது? இது என்னது? சத்தமா சொல்லுங்க. பணியாரம். யாருக்கு பணியாரம்? ஐசக்காவுக்கு. ஐசக்காக்கு கோகுலுக்கா? அக்காவுக்கு மட்டும்தான். ஓகே பணியாரம் சாப்பிடுங்க. சொல்லு. செம்மையா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். இப்படி 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 கேட்காங்க. திரு திரு. ஹாய் ஹாய் சொல்லு. பிளேன் கிஸ். உன் பேர் என்ன? உன் பேரு? பணியாரம் யார் சுட்டது? பணியாரம் யார் சுட்டது? பாட்டி. சூப்பரா இருக்குமா? அழகா இருக்கு தம்பி.